மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு GEO சார்பில் கோவை கரும்புக்கடை ஹிதாயா மகளிர் கல்லூரியில் 2 நாள் மாணவியர் கண்காட்சி நடைபெற்றது. நபிகளார் அவர்களின் மக்கா வாழ்க்கை, கஃபா புகைப்பட அறிமுகம், தாயிப் பயணம், தௌர் குகை, ஹிஜ்ரத் மதினா, பத்ர் யுத்தம், அரஃபா மைதானம் உள்ளிட்ட பல கட்டங்களை எளிமையாக புரியும் வகையில் காட்சி வடிவில் மாணவியர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. திருமறைகளின் முன்கூட்டியே கூறப்பட்ட அற்புதமான விஞ்ஞான செய்திகள், நுஹு, யூனுஸ், இப்ராஹிம், யூசுப் நபிகள் பற்றிய வரலாறுகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் பாலஸ்தீன மக்களின் துயர வாழ்க்கை, குழந்தைகளின் மரணங்கள், பட்டினி, சோகங்கள் உள்ளிட்ட காட்சிகள் பார்வையாளர்களை உருக்கின. அதோடு சமூகத்தில் இணையத்தின் பாதிப்பு, வரதட்சணை கொடுமை, பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், ஊடகங்களின் சவாலான பங்கு உள்ளிட்டவை வெளிப்படுத்தப்பட்டன. கல்வி முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டல், பட்டியல்கள், கப்பல், விமானம், அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்பம் குறித்த விளக்கங்களும் மாணவியர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. பெண்கள் இணைந்து பல நற்பணிகளை சாதிக்க முடியும் என்பதற்கான சான்றாக இக்கண்காட்சி அமைகிறது. 1980வது ஆண்டு தொடங்கிய GEO அமைப்பு நாடு முழுவதும் பல நற்பணிகளை ஆற்றி வருவதாக தமிழ் மாநில தலைவர் ஆயிஷா இஸ்மாயில் தெரிவித்தார். கோவை மாவட்ட தலைவர் ருகையா தஸ்னீம் இந்த கண்காட்சியின் நோக்கம் மக்கள், குறிப்பாக பெண்கள் பயனடைய வேண்டும் என்பதை என வலியுறுத்தினார். ஆக இந்த GEO மாணவியர் கண்காட்சி கோவை மாணவியர்களுக்கு வரலாறு, சமூகம் மற்றும் அறிவியலை ஒருங்கே கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Rukia Tasneem, the president of Girls Islamic Organization Coimbatore. So GEO அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல செக்டர்ஸ்ல யங் விமென்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் இஸ்லாமிக் கிளாஸ், ஆனா நம்ம சமூக பணி, இந்த செயல்ல இறங்கி நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யறது அப்படிங்கிறது GEOட ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. ஏன்னா விமனோட வாய்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியே வரணும். அண்ட் நம்மளோட நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் GEOட பிரசிடென்ட் அட்வொகேட் சுமியா ரோஷன் சொன்ன மாதிரி பெண்களோட வேலை அப்படிங்கிறது வீட்டுல மட்டும் கிடையாது, அது கண்டிப்பா சமூகத்திலயும் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றது GEO அப்படிங்கிற இந்த இஸ்லாமிய அமைப்போட முக்கிய ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ்லாமிக் லைஃப்ல சீர்திருத்தி கொண்டு போறது நம்மளோட ஒரு மெயின் எய்மா இருக்கு. ஸோ இன்ஷால்லா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா GEO Expo 2025 ரிஹ்லத்துர் ருஷ்த் ஜர்னி டு விஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஒரு 2 நாட்களுக்கான கண்காட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி. இதுல வந்து 4 செக்டர்ஸ் பண்ணியிருக்கோம்: இஸ்லாமிக் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஹலால் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் கெரியர் க்ரோத் அண்ட் GEO பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த 4 செக்டர்ஸ்லயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ், 3D மாடல்ஸ், இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளேஸ், இந்த மாதிரி பல விதமான ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு எக்ஸ்போவா இல்லாம கண்டிப்பா ஒரு டேக்அவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த எக்ஸ்போ பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போ டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்கு. அண்ட் சாட்டர்டே சண்டே 2 days நடத்திட்டு இருக்கோம். அண்ட் we are proud to say that இது வந்து GEO கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இந்த GEO Expo 2025 ரிஹ்லத்துர் ருஷ்த் அப்படிங்கிறதுல மெயின் ஹைலைட்டா நம்ம பலஸ்தீன் கார்னர் வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பலஸ்தீன் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டே எவ்ரி செகண்ட் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், நினைக்க வேண்டிய நம்மளோட சமூக மக்கள். அதனால பலஸ்தீன் கார்னர் இஸ் a big highlight in our expo and expo timing is from morning 10 o'clock to evening 7. ஸோ தாராளமா நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பயனடையணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இது வந்து முஸ்லிம் பெண்களுக்காக மட்டும் கிடையாது. Women of all faith are welcome to GEO Expo 2025 inshallah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் ஆயிஷா இஸ்மாயில், GEO தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய ஜோனல் பிரசிடென்ட். GEO பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு. நம்மளுடைய அமைப்பு இந்தியா அளவுல வந்து ஒரு இஸ்லாமிய தளத்திலும் சரி, சமூக பொது தளத்திலும் பல்வேறுபட்ட வேலைகளை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த இந்திய அளவுல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து 18 ஸ்டேட்ஸ்ல, இந்தியாவில் 18 ஸ்டேட்ஸ்ல மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்பார்ட் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த 18 ஸ்டேட்ஸ்ல நம்மளோட ஒர்க்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து நம்மளோட, இப்போ கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, இந்த மாதிரி பிக் சிட்டிஸ்லயும் சரி, சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சரி நம்மளோட ஒர்க்ஸ் வந்து பணிகள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கனைசேஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்.
எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஸ்ட்ரக்சர் இல்லாம அது வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ஃபுல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் சரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் நம்மளோட ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால. பிகாஸ் நம்மளோட ரிப்போர்ட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி, நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாமே சரி, இது எல்லாமே வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த திட்டம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சமூகத்திற்கான ஒரு பயனுள்ள திட்டமாகவும் நம்ம வந்து அதிகமான விஷயங்களை வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்றோம். இஸ்லாமிய சமூகத்திற்காகவும் சரி, பொது சமூகத்திற்காகவும் சரி, எஜுகேஷன் அவேர்னஸ் மாதிரியான பல விஷயங்களையும், சோஷியல் சர்வீஸ் மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இடையில நம்ம வந்து போய் பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அவங்களோட தேவைகளை வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம எப்படி அவங்களுக்கு நிறைவேற்றலாம், இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட யங் லீடர்ஸ், யங் கேர்ள்ஸ் தான் வந்து ஒர்க் பண்றாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு மித் இருக்கு, முஸ்லீம் கேர்ள்ஸ் வெளியே வர மாட்டாங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ் படிக்க மாட்டாங்க, சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் கல்யாணம், வீடு, ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து ஒரு மித் அப்படின்றது இங்க நாங்க வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளா நாங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து எங்களை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல வந்து யங் கேர்ள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு சமூக நலனோட, சமூகத்தினுடைய ஒரு விரிவான ஒரு பார்வையில சமூகத்திற்காக நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரியான வேலைகள் தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆர்கனைசேஷனோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஐஓட நேம் வந்து நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கு. அது நம்மளுடைய ஒர்க் பொறுத்து. நான் எந்தெந்த சிட்டிஸ்ல, இப்போ ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் சரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி, அந்த ஒர்க் பேஸ் பண்ணி மக்களுக்கு வந்து அது நம்மளுடைய இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற அவேர்னஸ் வந்து தெரியுது. இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பணிகள் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அந்த பணிகள்லாம் வந்து நல்லபடியா போய் மக்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா ஜிஐஓ பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் அதிகமாக மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும்.